Unit-4 assessment for learningல அது என்ன டாபிக் பார்த்திங்கன்னா assessment practices in inclusive school. inclusive ஸ்கூல்னால் எல்லா தரப்பட்ட குழந்தைகளையும் கல்ச்சர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்லோ லேர்னர்ஸ், அப்புறம் கிஃப்டட் டேலண்ட் சில்ட்ரன், யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறதா இன்க்ளூசிவ் ஸ்கூலு. ஸோ அதில் இருக்கிற அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட்டட் அசஸ்மெண்ட்னா என்ன? இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஆர் டேக்கன் கேர். இதுலேருந்து எதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் டேக்கன் கேர் இன் த அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். சச் ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸ்க்கு பேர் தான் என்னது? டிஃப்ரென்ஷியேட்டட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஒரு கண்ணும் இன்னொரு கண்ணும் ஒரே மாதிரி இருக்காதான். அதே மாதிரி ஒரு விரலும் இன்னொரு விரலும் ஒரே மாதிரி இருக்காது. நம்மளோட கைரேகையும் நம்ம அம்மா அப்பாவோட கைரேகை கூட என்னவா இல்லை, சேமாக கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளோட ஐ ஸ்கேன் கூட எதுக்காக பண்ணுறாங்க? என்னோடய ஐ ஸ்கேனும் என்னுடைய பிரதரோட சிஸ்டரோட ஐ ஸ்கேனையும் பார்த்தா அதில் சேமாக இருக்காது. ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, ஒரு விரல் உங்களுடைய ஒரு விரலே மற்றொரு விரலை போல் இல்லை. அப்போ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை வச்சு நம்ம அசஸ் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்டை எவாலுவேட் பண்ணணும்னா. மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட்டட் அசஸ்மெண்ட். டிஃப்ரென்ஷியேட்டட் அசஸ்மெண்ட்னால் அதோட மீனிங் என்ன, அது என்ன டெஃபினேஷன்றதை சொல்லியிருக்காங்க. இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் த வே பை டீச்சர்ஸ் மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு மாடிஃபை assessment activities for individual students or group of students and வரக்கூடாது. அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்க, டீச்சர்ஸ் அவங்களோட அசஸ்மெண்ட்டை மாடிஃபை பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லைன்னா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ. எப்படி அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் அ டாபிக் ஆர் ஸ்கில். ஓகே, நீ எவ்வளோ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, ப்ரையர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் எவ்வளோ இருக்குது, லேர்னிங் ஸ்டைல்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது, அண்ட் ப்ரிஃபரன்சஸ் எதை பொறுத்து இருக்குது, மோட்டிவேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் வித் லேர்னிங், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேலண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு தான் நம்ம அசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்டிவிட்டீஸை. இதில் பிரின்சிபல்ஸ் இருக்குது. இது என்னென்ன கொள்கைகள்னு பார்த்திங்கன்னா, டீச்சர்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, பிஃபோர் கமென்சிங் இஸ் டீச்சிங். டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு சொல்லி அந்த ப்ரையர் நாலேஜ் செக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, தென் பேஸ்ட் ஆன் த டேட்டா கலெக்டட் எம்ப்ளாய் சூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சப்போ என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தட் கேட்டர் டு த லேர்னிங் நீட்ஸ் ஆஃப் வேரியஸ் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். ஸோ வேரியஸ் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க இல்லையா ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். யூஸிங் டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் டூல்ஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க, பேப்பர் வேல்யூவேஷன் இல்லையா, இல்லைன்னா டெஸ்ட் வச்சுப்பீங்க, கண்டக்ட் பண்ணுவீங்க, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ணுறது. ஸோ அப்போ நம்ம டீச் பண்ணதே உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மேட் வித் ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டாக இருக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கலாம், செக்லிஸ்ட் ஆஃப் ட்ரைட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் individual needs of students to evaluate the learning achievement of each student in the class after the instructional period. ஸோ நடத்தி முடித்த பிறகு நம்ம அந்த குழந்தைங்கள டெஸ்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நம்ம வச்சு அவங்கள அசஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலைஸ் ஃபீட்பேக். ஒரு டெஸ்ட்டு வச்சிங்க, பேப்பர் கரெக்ட் பண்ணிங்கன்னா இதில் என்ன நீ மிஸ்டேக் பண்ணியிருக்க, இதை எப்படி கரெக்ட் பண்ணும், இங்கே கேர்லெஸ் மிஸ்டேக்குன்னு சொல்லி ஜென்ரலாக நீங்கள் சொல்லக்கூடாது, இது எப்படி சால்வ் பண்ணணும், இது புரிஞ்சிச்சா அப்படின்னு இண்டிவிஜுவலாக நம்ம ஃபீட்பேக் கொடுக்கும் போது அப்போ அவங்களோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட் என்ன இருக்கும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு டாபிக், ஜென்ரலான டாபிக். ஓகே, செகண்ட் டாபிக் கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட். கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட்னால் என்னென்னு கேட்குறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸ் இன்க்ரீசிங்லி டைவர்ஸ் இல்லையா. பார்த்திங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் போய்
இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டாவே நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் படிக்கிறாங்க, கேரளைட்ஸ் படிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் கேரளைட்ஸாக இருக்காங்க, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் அங்கே இருக்காங்க. அப்போ நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே ஒர்க்காக வர்றதுனால அவங்களோட குழந்தைங்களும் தமிழ் படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது நமக்கு குறிக்குதுன்னா டைவர்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இருக்காங்க. எதில் டைவர்ஸாக இருக்காங்கன்னா கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கலாம், அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அடுத்தது ரேஸில் இருக்கலாம், இனம், ரிலிஜன், மதம், மொழி, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் ஹை, ஸ்டேட்டஸில் லோ, அவங்கள மாதிரி இருக்கலாம். இன்னும் பலதரப்பட்டமான டைவர்சிஃபைடு கிளாஸ் ரூம்ஸ் தான் நம்ம கிளாஸ் ரூம்ஸ். ஓகே, அப்ராடில் எப்படி இருக்கும், அப்ராடில் பல கண்ட்ரீஸோட பீப்புள் அங்கே இருப்பாங்க, பல லாங்குவேஜஸ் இருக்கும், ரிலீஜியன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து டைவர்ஸ் கிளாஸ் ரூம் சொல்லும் போது நம்ம தமிழ்நாடும் நம்ம இந்தியாவிலையும் இந்த மாதிரி டைவர்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. In Tamil Nadu schools, apart from Tamil students, we can find students having யார் இருக்கா சொல்லுங்கள். மலையாளம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கன்னடா வந்து அவங்களோட தாய்மொழியாக இருக்கிறவங்க இருக்காங்க. எத்தனை பிக் பாஸில் நம்ம பார்க்குறோம், அந்த பிக் பாஸில் இருக்கவங்க யாருன்னா தெலுங்குஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் தமிழ் பேசுகிறாங்க. கன்னடர்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் தமிழ் பேசுகிறாங்க, நாடகத்தில் நடிக்கிறாங்க. அது மாதிரி அவங்களோட சில்ட்ரன்லாம் கூட நம்ம ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. Similarly, in our schools, we can find students hailing from Anglo-Indian families as well as those with French cultural background. அது மாதிரி Anglo-Indian families நமக்கு இருக்காங்க, Anglo-Indian teachers நமக்கு இருந்தாங்க, Anglo-Indian ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் பேக்ரவுண்ட் வச்சு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஃப்ரெஞ்சு குடிமக்களாக இருக்காங்க. we can also spot நீக்ரோ ஸ்டூடெண்ட்ஸ். நீக்ரோ ஆஃப்ரிக்காவிலேருந்து பார்த்திங்க, ஆஃப்ரிக்கன்ஸ் நிறைய பேர் இப்போ நம்மளோட சிட்டிஸ்லேயே நம்ம பார்க்க முடியுது. நிறைய காலேஜஸில் வந்து ஈவன் இன் தமிழ்நாடு நான் ஆஃப்ரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் டைவர்ஸ் கிளாஸ் ரூம் சொல்கிறது. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அசஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதான் டெஃபினிஷன். என்ன? an assessment practice which functions in such a way that none of the cultural groups among the students in the class feel affected in any way is called cultural responsive assessment. cultural responsive assessment என்னன்னா எந்த ஒரு குழந்தையும் ஓகே none of the cultural groups எந்த ஒரு cultural groups among the ஸ்டூடெண்ட்ஸும் வந்து யாரும் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். எந்த ஒரு விதத்துலேயும் இந்த குழந்தைங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த மொழி பேசுகிறவங்களுக்குன்னா நிறைய மார்க், இந்த மொழி பேசுகிறவங்களுக்கு நிறையா மார்க் இல்லை, கல்ச்சரை வச்சு அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். நம்ம ஒரு டீச்சராக போகும்போது இந்த மாதிரியான பலதரப்பட்ட குழந்தைங்க நம்மக்கிட்ட படிப்பாங்க. எல்லா குழந்தைங்களையும் நம்ம குழந்தைங்க மாதிரி வச்சு படிக்க வைக்கணும். வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் க்ரியேட்டிங் கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட். இதுக்கு என்ன வேஸ் அண்ட் மீன்ஸ்னால் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பற்றியும் நேட்டிவ் லாங்குவேஜும் லேர்னிங் ஸ்டைல்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னால் நம்ம சொல்கிறோம்ல எக்கனாமிக்கலி வீக்கு அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்களே. ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ரிவீல் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபேமிலிஸ் ஆஃப் ஹை கிளாஸ் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் சொல்கிற மாதிரி ஹை சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன் விச் ஒன் ஆர் போத் பேரண்ட்ஸ் ஹாவ் அ காலேஜ் எஜுகேஷன். யாராவது ஒருத்தவங்க காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. டென் டு ஹாவ் மோர் அட்வான்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் கேப்பபிலிட்டிஸ் and accomplishing tasks comes more easily than students from economically disadvantaged students விட ஹை கிளாஸ்ன்னு சொல்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க, அவங்க பேரண்ட்டில் ஒருத்தவங்க. ஸோ அவங்களால அவங்க என்ன ஒரு சர்க்குலர் கொடுத்தாலும் அவங்களால ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அந்த டாஸ்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. when compared to economically disadvantaged homes அப்படின்னு சொல்கிறாங்க. hence it is necessary to provide special training to students hailing from low economic. ஸோ சோஷியோ எக்கனாமிக்லேயும் நமக்கு என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒருத்தவங்க ரெண்டு அம்மா அப்பாவும் படிக்கலை அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். எப்படி இதை வந்து எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி அப்போ கொடுக்கும்போது அந்த குழந்தை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுதான் வந்து கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நேட்டிவ் லாங்குவேஜை வச்சு பண்ணுவாங்க. இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், தமிழ்ன்றோம். அவங்கவுங்களோட மொழின்றாங்க. எல்லா மொழியும் பேசுகிறவங்களும் மனுஷங்க தான். If the language spoken at home and the one in the place of living native language are one and the same, then no complexity arises in education. The child through the native language. Instead, if the child is educated through a language other than its mother tongue, mother tongue இன்னைக்கு தமிழ் மொழி நம்மளுடைய தாய்மொழியோடைய வழியில் கல்வி நடத்தும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? எந்த லாங்குவேஜ்னாலும் நம்ம புரிஞ்சுக்குவோம். இதே அதர் ஸ்டேட் பீப்புள், அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இங்கே படிக்கும்போது அந்த குழந்தை எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அந்த குழந்தை தாய்மொழி தெரியாததுனால, தாய்மொழி வேறு மொழியாக இருக்கிறதுனால இங்கே வந்து அந்த குழந்தை சஃபர் ஆகக்கூடாது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும். அப்படிங்கிறதுல நம்ம இது மெயினாக இருக்கணும். அவங்களும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அடுத்தது லேர்னிங் ஸ்டைல்னு பார்த்திங்கன்னா ஈச் ஸ்டூடெண்ட் டிஃபர்ஸ். ஒரு எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் மாறி தான் மார்க் வாங்குவாங்க. அவங்க அப்படியே சேம் மார்க்ஸாக இருந்தால் கூட 2 ஸ்டூடெண்ட்டும் 99 மார்க்ஸ் வாங்கினா கூட இந்த குழந்தை ஒரு கொஸ்டினில் ஆன்சர் தப்பாக எழுதியிருக்கும், இந்த குழந்தை ஒரு கொஸ்டினில் ஆன்சர் தப்பாக எழுதியிருக்கும். ஸோ என்னவா இருக்கும், அவங்கள்ட்டையும் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒரு குழந்தைக்கு இந்த கொஸ்டின் புரியுது, இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு கொஸ்டின் புரியுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க லேர்னிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ யூடியூப்பில் ஒருத்தவங்க டீச்சிங் வீடியோஸ் வேணும்னு கேட்டு அது வழியாக படிக்கிறீங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறீங்க, எனக்கு PDF மட்டும் இருந்தால் போதும், நான் அதை வச்சே படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் லேர்னிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் some prefer to learn through visuals, some other find it easy to learn by doing. ஸோ செய்கிறதுனால அவங்க கற்றுப்பாங்க. Few others may have the ability to learn through abstract thinking, that is students differ in their learning styles. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இது மாதிரி differ ஆவாங்க learning styles. If the assessment of students' learning achievement tries to take into account the learning style of each student, then it is termed as culturally responsive assessment. ஸோ இதில் அசஸ்மெண்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான லேர்னிங் ஸ்டைலை அக்கௌண்ட்டாக வச்சுட்டு அதை ஒரு கருத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்டோட அசஸ்மெண்ட்டை நம்ம இது பண்ணோன்னா அங்கே கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்குது. அது மாதிரி ரைட்டிங் ஸ்டைல்ஸ் கூட ஒருத்தருக்கு டிஃபர் ஆகுது. இதோட கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது அசஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது தேர்ட் டாபிக் என்னென்னா யூஸ் ஆஃப் டெஸ்ட் ஃபார் லேர்னர் அப்ரைசல். டெஸ்ட்டு யூஸ் பண்ணி தானே நம்ம அப்ரைசலே கொடுக்க முடியும். எந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைசல் உண்டு. ஸோ அதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் தட் அசஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங். என்ன டெஸ்ட்டெல்லாம் ஸ்டூடெண்ட்டை வந்து எவாலுவேட் பண்ணும், அசஸ் பண்ணும், இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்னால் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தைங்கள டெஸ்ட் பண்ணுறது. ஓகே, டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ டீச் பண்ணும்போது. சம்மேட்டிவ் டெஸ்ட்டுன்ற போது எல்லா டீச்சிங்கும் நம்ம முடித்த பிறகு அண்டர்டேக்கன் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டீச்சிங். இதே எல்லா இடத்துலையும் டெஃபினேஷனாக எழுதிக்கலாம். இந்த சம்மேட்டிவ் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எல்லா இடத்துலையும் வரும். ஸோ ஆஃப்டர் டீச்சிங்ன்ற போது ஆனுவல் எக்ஸாம், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இது எல்லாமே வரும். இதில் 2 டைப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டீச்சர் மேட் டெஸ்ட், அதாவது கிளாஸ் டெஸ்ட் வைப்போம்ல கிளாஸ் டீச்சர். ஸோ அது அப்ளிகபிள் ஃபார் அ பர்டிகுலர் ஸ்கூல். ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் அப்ளிகபிள் ஃபார் ஸ்கூல்ஸ் ஹேவிங் சேம் சிலபஸ். எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் அதை சொல்கிறாங்க. டெஸ்ட் சர்வ் அஸ் தி touchstones for the appraisal of learners achievement and its quality. ஸோ டெஸ்ட்டு தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த அப்ரைசலுக்கு குவாலிட்டியாக இருக்கா, இவங்களோட லேர்னர்ஸோட குவாலிட்டி எப்படி, அவங்க படிச்சிருக்காங்களா, நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, இதை வச்சு தான் நம்மளால் அப்ரைசல் கொடுக்க முடியும். ஸோ டெஸ்ட்டு தான் இதுக்கு மெயினாக வந்து சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட், டெஸ்ட் தட் ஆர் டைரக்ட்லி டு டீச்சிங்
லேர்னிங் ப்ராசஸ். இதில் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, அடுத்தது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, இன்னொன்று டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு. ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட் தட் எவாலுவேட்ஸ் லேர்னிங் ஆஸ் இட் டெவலப்ஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த டேபிளில் கொடுத்த அதே டெஃபினேஷன். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்றது என்னென்னா சம்மேட்டிவ் டெஸ்ட்டும் இல்லைன்னா ஆனுவல் எக்ஸாமினேஷன்றதும் எல்லாமே ஒன்று தான். ஸோ அது என்ன சொல்கிறாங்க? ஆஃப்டர் த டீச்சிங் இஸ் ஓவர். ஸோ அதே டயக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்படியே நம்மளும் எழுதலாம். டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் இந்த குழந்தை வந்து நல்லா பண்ணலை அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தேவை? ரெமெடியல் மெஷர்ஸ் தேவை, ரெமெடியல் டீச்சிங் தேவை. ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அந்த குழந்தைங்கள படிக்க வச்சு எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம். Diagnostic tests are conducted to identify the specific nature of difficulties experienced by students in certain areas of the subject taught and arranged for remedial class. ஸோ அவங்களுக்கு ரெமெடியல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து நம்ம பாஸ் பண்ண வைக்கணுங்கிறது தான் இதோட கான்செப்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்றது 2 டைப்பாக இருக்கும். அது நம்ம பார்த்தோம் இல்லையா? டீச்சர் மேட் டெஸ்ட்டு, ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ். ஸோ சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு எக்ஸாம், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுனா தமிழ்நாடு, கேரளா ஸ்டேட் போர்டுனா அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட். இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூஸிங் டெஸ்ட் ஃபார் லேர்னர் அப்ரைசல். இதில் என்ன லேர்னர் அப்ரைசலுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the process of testing the quality of students learning based on evaluating responses. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? டெஸ்ட்டு தேவை. ஸோ அதை வச்சு தான் நம்ம அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அப்ரைசல் கொடுக்க முடியும். அப்ரைசல் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் இஸ் டன் பை மேட்சிங் தேர் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் வித் த எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ். இப்போ 100 out of 100 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டுன்றது எதை பொறுத்து இருக்குது? 100 out of 100 நம்ம வாங்கிட்டாங்க அப்படின்னும்போது லேர்னிங் அச்சீவ்மெண்ட் நல்லா இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டூடெண்ட்டை அப்ரைசல் பண்ணுவோம். இப்போ எப்படி அப்ரைசல் பண்ணுவீங்க? 100 out of 100 வாங்கினா குழந்தைய எப்படி மதிப்பிடுவீங்க? அந்த குழந்தை தான் பெஸ்ட் இல்லையா? ஸோ அந்த குழந்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு, நல்லா அப்ளை பண்ண தெரியுது, நல்லா ஆன்சர் பண்ண தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மதிப்பிடுவோம். அடுத்தது ரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ரிவீல்ஸ் ஹவு ஃபார் த கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டீச்சர் ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மெட் த லேர்னிங் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு நம்ம ரேங்க் போடுறோம் இல்லையா? அப்போ எவ்வளோ தூரம் அந்த குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லேர்னிங்கை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தான் அந்த ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதை ரேங்க் பண்ணுறோம் அப்படின்னு. அப்ரைசல் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் இஸ் அண்டர்டேக்கன் ஃபார் இம்ப்ரூவிங் தேர் லேர்னிங். அதே மாதிரி எதுக்காக இந்த அப்ரைசல் மதிப்பீடு எதுக்காக பண்ணுறோம்? இவங்க இவ்வளோ மார்க்ஸு, இவ்வளோ ஏ கிரேடு அப்படின்றத எதுக்காக பண்ணுறோன்னா அதில் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு தெரியணும் எதில் வீக்காக இருக்காங்கன்னு, அதை அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். டு ரிப்போர்ட் த அப்ரைசல் டு பேரண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் எஜுகேஷன் இஸ் த டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டீச்சர். ஸோ டீச்சரோட கடமை நம்ம வந்து யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண? உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஹெச்ஓடிட்டையோ இல்லை பிரின்ஸிபல்கிட்டையோ இல்லை ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம் கமிட்டி மெம்பர்ஸ்கிட்டையோ, இல்லைன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது யாரோட டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா டீச்சர். இது வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ணுறதுக்காக. அசஸ்மெண்ட் இஸ் நாட் அன் ஆனுவல் ஈவெண்ட். இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது கிடையாது. பட் இன்டெகிரேட்டட் வித் த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங். இது வந்து டீச்சிங்கோட ஒரு ப்ராசஸாக கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்னர் அப்ரைசல் இஸ் அ ப்ராசஸ் தட் இஸ் டு பி அண்டர்டேக்கன் கேர்ஃபுல்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஒரு குழந்தை வந்து 100 out of 98 வாங்கியிருக்காங்க, பட் 99 மார்க்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு பேப்பர் எவாலுவேஷனும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணி, பிகாஸ் அவங்களோட ஃப்யூச்சர் அது. 1 மார்க்கில் வந்து நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எவாலுவேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை
how far students have achieved proficiency, எவ்வளோ தூரம் தேர்ந்தவங்களாக இருக்காங்க அந்த சப்ஜெக்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. கண்டென்ட்டில் எவ்வளோ தேர்ந்திருக்காங்க. இப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லும்போது அவங்க நல்ல ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் விட மாட்டாங்க. ஸோ சப்ஜெக்ட்லேயும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் அவங்க எவ்வளோ நல்லா படிக்கிறாங்கன்றது தான். அட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் எஜுகேஷ்னல் இவாலுவேஷன். மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது. பிளானிங் த டெஸ்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டெஸ்ட்டை பிளான் பண்ணும். அடுத்தது என்ன பண்ணணும், டிசைன் ஆஃப் த டெஸ்ட்டு. சரி, எந்த டிசைனில் பண்ணணும். அடுத்தது ப்ளூ பிரிண்ட் வந்து தயாரிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டெஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன, ப்ரிப்பேரிங் த கொஸ்டின் பேப்பர். இதெல்லாம் தான் மேஜர் ஸ்டெப் ஃபார் டு ப்ரிப்பேர் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அப்போ பிளானிங் த டெஸ்ட்னால் என்ன டெஸ்ட்டு, நீங்கள் என்ன டாஸ்க்கு வச்சுருக்கீங்க. டிசைடிங் த கண்டென்ட் ஏரியா, எந்த சப்ஜெக்டில் எந்த கண்டென்ட் ஏரியா. இப்போ எடுகேஷன் சைக்காலஜியில் ஃபஸ்ட் யூனிட்டா செகண்ட் யூனிட்டா, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ஏரியாவை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். டிசைடிங் த டைம் லிமிட், அது மாதிரி 20 minutes 3 hours எக்ஸாம். நம்ம பொறுத்த வரைக்கும் பிஎடே எடுத்துக்கோமே, பிஎட்டில் இந்த சப்ஜெக்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கை வந்து கண்டென்ட் ஏரியாவை எடுத்திருக்கோம். 5 units வந்து டாப்பிக்கு. அது டைம் லிமிட் எத்தனை, டியூரேஷன் 3 hours ஃபார் ஆன்சரிங் த டெஸ்ட். ஸோ இதே தான் சேம். ஓகே, அதுக்கு நீங்கள் எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுப்பீங்க, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, ஃபிக்ஸிங் த டோட்டல் மார்க்ஸ் allotted ஃபார் த டெஸ்ட். எவ்வளோ டோட்டல் மார்க்ஸு உங்களுக்கு, 75 மார்க்ஸுக்கு எழுதுறீங்களா, 70 மார்க்ஸுக்கு எழுதுறீங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் கண்டக்ட் பண்ணணும். இதெல்லாம் ஏற்கனவே கண்டக்ட் பண்ணதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் ஆனுவல் இயர் கொஸ்டின் பேப்பர், குவார்ட்டர்லி, இது வந்து நமக்கு எடுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்லேயே நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ டிசைனிங் த டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ். என்ன டெஸ்ட் ஐட்டம்ஸ், எஸ்ஏ டைப் நமக்கு என்னென்ன இருக்குது, எம்சிக்யூ இருக்குது, அடுத்தது 5 marks ஷார்ட் ஆன்சர் இருக்குது, அடுத்தது எஸ்ஏ டைப் கொஸ்டின் 10 marks இருக்குது. ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிசைடிங் த நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் இன் ஈச் டைப். அது வந்து என்ன டெஸ்ட் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணணும். டிசைடிங் அபவுட் ப்ரொவைடிங் சாய்ஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆன்சரிங் கொஸ்டின். 5 mark கொஸ்டினில் நமக்கு சாய்ஸஸ் இருக்குது. எத்தனை கொஸ்டின் எழுதலாம், அவுட் ஆஃப் 5 3 questions எழுதலாம். ஸோ சாய்ஸஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிடணும். அடுத்தது செகண்ட், டிட்டர்மினிங் த டிசைன் ஆஃப் த டெஸ்ட்டு. டெஸ்ட்டோட டிசைனை நீங்கள் வந்து பார்க்கணும். ஐடென்டிஃபை இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் டு பி டெஸ்டட் அண்ட் அசைனிங் வெயிட்டேஜ் டு ஈச். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்ட் அதே மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்கணும். அசைனிங் டு த கண்டென்ட் ஏரியாஸ் டு பி டெஸ்டட். இப்போ எம்சிக்யூவில் 5 markனா எம்சிக்யூ 5 mark. அது என்னென்ன, இப்போது ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 1 mark, செகண்ட் யூனிட்லேருந்து 1 mark, இப்படி சொல்லி நம்ம 5 mark அசைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த டிசைன் நம்ம பண்ணணும். அடுத்தது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங், இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல்ஸும் இருக்குது. கொஞ்சம் ஹார்டு கொஸ்டினாக கொடுங்க, இன்னொன்று ஓகே ஈஸியாக கொடுங்க, இன்னொன்று மீடியமாக கொடுங்க. ஸோ இதுதான் டிஃபிகல்ட்டி லெவல்ஸு. அடுத்தது அசைனிங் வெயிட்டேஜஸ் டு எப்படி வெயிட்டேஜ் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஜென்ரலி இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸில் லைக் நாலேஜ் இருக்கா, அப்ளிகேஷன் இருக்கா, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அண்ட் ஸ்கில்ஸ் வில் பி டெஸ்டட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூலில் ப்ரொசீஜர். ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு இது தெரியல, பட் இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அப்ளை பண்ணுறாங்களா, என்ன ஸ்கில்ஸ் இருக்குது. த அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு பி கிவன் டு தீஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் percentage of marks to be allotted in is known as assigning weightages to instructional objectives. See, percentage of marks நம்ம கொடுக்கறது தான் வந்து என்னது, அதை அலாட் பண்ணுறதுக்கு பேர் தான் assigning weightages to instruction. அது மாதிரி in a good achievement test for the 2 instruction objectives and knowledgeும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கா, அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா, அதோட புரிதல் இருக்கா அப்படிங்கிறது தெரியுதான். புட் டுகெதர் நாட் மோர் தேன் 60%. அது எத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கக்கூடாது, நாட் மோர் தேன் 60%, விச் மீன்ஸ் லெஸ் தேன் 60%. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ணுறது. ஓகே, அது மாதிரி நீங்கள் இப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம், எழுதி இப்படி கோடு போட்டு காமிக்கலாம். அப்போ ஈஸியாக நீட்டாக புரியும் குழந்தைங்க யாருக்காக இருந்தாலும். அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எத்தனை, அதாவது அப்ளிகேஷனில் 30 marks இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
ரிமைனிங் 10 மார்க்ஸ் தான் எத்தனை 10% தான் எத்தனை இருக்கணும், ஸ்கில்ஸ் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அது இருக்கணும். The model blueprint given weightages assigned to objectives as நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க மாடல், அதுலேருந்து வெயிட்டேஜ் அசைன் பண்ணியிருக்காங்க. அதே தான் இந்த டேப்லெட் காலமை தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க. அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். மார்க்ஸ் அலாட்டட் வந்து 10னா 20% இருக்கான், 20 அண்டர்ஸ்டாண்டிங்னா 40%, 15னா 30%, 5ன்றது 10, டோட்டலாக எத்தனை வருது 100. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 50% இதுக்கும் அதை வந்து 100%ஆக மாற்றுறதுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதுதான் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த அசைனிங் வெயிட்டேஜ் டு இதுக்கு டு த அசைனிங் வெயிட்டேஜ் டு த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். நீங்கள் எதை டீச் பண்ணுறீங்களோ அதுக்கு. அடுத்தது கண்டென்ட் ஏரியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட்டேஜ் எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டென்ட் ஏரியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரியே டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் டு த டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஆர் லெசன். கண்டென்ட்னாவே ஹெட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே லெசன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக டிபெண்டிங் அப்பான் தியர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் நோன் அஸ் கிவிங் வெயிட்டேஜஸ் டு த கண்டென்ட்ஸ். ஓகே, ஸோ சீரியல் நம்பர் 1 இட்ஸ் யூனிட் 1 சாப்டர் 1 சாப்டர் 2 சொல்கிற மாதிரி நமக்கு எத்தனை இருக்குது, யூனிட் 5 யூனிட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த 5 யூனிட் எழுதிக்கோங்க. இல்லைன்னா இவங்க 6 யூனிட் வரைக்கும் எழுதியிருக்காங்க, அதை எழுதிட்டு அலாட்டட் மார்க்ஸ் எவ்வளோ, 5னா இங்கே 10 வரணும், இங்கே 6னா இங்கே 12. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து டபுள் த நம்பராக இருக்கும். ஸோ டோட்டலாக இங்கே எத்தனை வரணும், 50 வரணும், இங்கே 100 வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு யூனிட் வைஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. அது இதில் யூனிட் வைஸ் கொடுக்குறோம் கண்டென்ட் ஏரியாவுக்கு. இதில் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அதர் ஸ்கில்ஸ் எல்லாமே சேர்த்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த அசைனிங் வெயிட்டேஜ் டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ். டெஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் ஃபார் அ டெஸ்ட் 1 hour டியூரேஷன். டெஸ்ட் ஐட்டம்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா. டெஸ்ட் ஐட்டம்ஸ்னால் எம்சிக்யூவா, ஃபில் இன் த பிளாங்க்ஸா, ட்ரூ ஆர் ஃபால்ஸா, இந்த மாதிரி. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 1 hour எக்ஸாம் நீங்கள் கொடுத்தீங்க, 1 hour டியூரேஷன் கொடுத்து நீங்கள் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா 3 இல்லைன்னா 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இது 2 hours இருந்துன்னா 5 இல்லைன்னா 6 ஃபார்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சேர்த்துக்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் சேர்த்துக்கலாம், ஜம்பிள் த வேர்ட்ஸ் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி ஸோ ஆன் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபார் அ டெஸ்ட் ஆஃப் ஒன் பீரியட் ஆஃப் அபவுட் 45 minutes, 45 minutes-ஆக நமக்கு 1 hour ஒரு பீரியட் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்ருக்கும்போது முடிக்கும்போது இட் இஸ் பெட்டர் டு யூஸ் ஒன்லி 3 types ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ 3 types ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு 3 hours இருக்குது, 3 hours எக்ஸாமில் எஸ்ஏ டைப் எழுதுகிறோம், ஷார்ட் ஆன்சர் எழுதுகிறோம், அப்ஜெக்டிவ் டைப்ஸ் டெஸ்ட் எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து இதுக்கு எப்படி மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க, அப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம் என்ன, நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன, அப்படி எஸ்ஏ டைப்புனா அதில் எத்தனை டெஸ்ட் ஐட்டம் ஒன்று, அதுக்கு எத்தனை மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்கு, வெயிட்டேஜ் எவ்வளோ 20, டைம் ரெக்வயர்டு என்ன டு ஆன்சர், 20 minutes-ல் அந்த குழந்தைங்க எழுதிடணும். பேராகிராஃப் கொஸ்டின்னா என்ன, அடுத்தது வெரி ஷார்ட் ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க்கு, டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, 60 minutes, 100 மார்க்ஸ்க்கு 50 ஈச் மார்க்ஸு. ஓகே, 33 questions அவங்க டோட்டலாக அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த கொஸ்டினும் வரும், நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் பொறுத்து நீங்கள் எப்படி வெயிட்டேஜ் அசைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆவரேஜாக மார்க்ஸ், அப்போ ஆவரேஜாக நம்ம வந்து என்ன பண்ணணும், 60% எடுத்துக்கணும். 20% வந்து யாருக்கு கொடுக்கணுன்னா ஹைலி டேலண்டட். ஓகே, ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணோன்னே இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணுற டேலண்டடான சில்ட்ரனுக்கும் நம்ம வந்து கொஸ்டின்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். அப்படின்னா டிஃபிகல்ட்டான கொஸ்டின், அது மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸும் கொடுக்கணும் ஃபார் த வீக்கஸ்ட்டு சில்ட்ரன். ஓகே, ரொம்ப படிக்கிறதுல கம்மியாக இருக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம 20% ஆஃப் கொஸ்டின் நம்ம கொடுக்கணும். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னால் அப்படி தான் இருக்கணும். அப்போ டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னும் போது டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும், ஆவரேஜ் கொஸ்டின் கொடுக்கணும், ஈஸி கொஸ்டின் கொடுக்கணும். அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க, அட் த எண்ட் யூ ஹேவ் டு புட் டோட்டல் மார்க்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் மார்க்ஸ் போட்டு இது மாதிரி நீங்கள் காமிக்கணும்.
ப்ரிப்பேரிங் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பருக்கு ப்ளூ பிரிண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அது ஒரு 3D சார்ட்டாக நீங்கள் காமிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் டெஸ்டட். ஓகே, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க? கண்டென்ட் ஏரியா இன்க்ளூடடா? டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் ஃபைண்டிங் பிளேஸ் இன் த டெஸ்ட் அலாங் வித் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் அண்ட் மார்க்ஸ் அசைன்டு ஃபார் ஈச் ஆஃப் த 3 dimensions. The blueprint reveals the structure of the question paper that is to be prepared. So நம்மளோட ஹோல் ஸ்ட்ரக்சரையும் இந்த ப்ளூ பிரிண்ட் காமிச்சிரும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இப்போ தான் ஒன்று நம்ம பார்த்துட்டு வந்தோம். கண்டென்ட் ஏரியாஸில் டெஸ்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரியே தான் நீங்கள் இதை ஒரு டேப்லெட் காலமாக போடணும். இந்த டேப்லெட் காலம்ன்றது இந்த டேப்லெட் காலமில் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ளூ பிரிண்ட்டோட மாடல் இருக்குது. இப்போ Unit 1 இல்லைனா Chapter 1 நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம்? இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன டீச் பண்ணுறோம் அப்படின்றது. என்னென்ன டீச் பண்ணோம்? நம்ம ஸ்கில்ஸு, நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் அண்ட் அதர் ஸ்கில்ஸும் இருக்குது. அடுத்தது கண்டென்ட் யூனிட்ஸ். ஓகே, கண்டென்ட் ஏரியா அப்படிங்கிறது தான் கண்டென்ட் யூனிட்ஸு. ஓகே, ஸோ இதில் எதெல்லாம் ஈஸியாக இருக்குது, அப்புறம் அதாவது எஸ்ஏ டைப்பு, ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர், அப்ஜெக்டிவ் டைப். ஸோ இதே தான் திருப்பி கொடுக்க போகிறீங்க. இஎஸ்ஏ அதாவது எஸ்ஏ டைப்பு, ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர், அப்ஜெக்டிவ். இப்போ இதில் மார்க் அலோகேட் பண்ணுறீங்க, எந்த யூனிட்டில் எத்தனை கொஸ்டின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த யூனிட்லேருந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் எடுக்கிறாங்க, அது 5 மார்க்கு. செகண்ட் யூனிட்டில் எத்தனை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது 6 மார்க்கு. ஸோ 18 மார்க்ஸு, 19 மார்க்ஸு, டோட்டலாக 50 வரணும். இது உங்கள் புக்கில் கூட இந்த ப்ளூ பிரிண்ட்டோட சாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஃபுல் ஃபார்மும் எழுதுனீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது வரும். ஸோ ஓகே, ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் எழுதியிருப்பாங்க. மேட்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் இங்கே எழுதணும். நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின், எம்சினா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபுல் ஃபார்மில் எழுதுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். மாடல் ப்ளூ பிரிண்ட்டுன்றத இது இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஆஸ் அ டீச்சராக நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும், கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும், இது எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க. ஓகே, யூஸ் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பரோட ப்ளூ பிரிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம காலேஜில் படிக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது கூட நமக்கு ப்ளூ பிரிண்ட்டை காமிப்பாங்க. இதோட யூஸஸ் என்னன்னு சொல்கிறாங்க. ப்ரிப்ரேஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இன்க்ரீசஸ் இட்ஸ் கண்டென்ட் வேலிடிட்டி. ஸோ கண்டென்ட் வேலிடிட்டியை இது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றாங்க. அது ஒரு யூஸஸ். கிளியர்லி இண்டிகேட்ஸ் த ஸ்கோப் ஆஃப் த டெஸ்ட். என்ன ஸ்கோப்பு, இது எதுக்காக நம்ம கேட்குறோம். எக்ஸ்டெண்ட் வேரியஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ மார்க்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், எதுக்காக டெஸ்ட் பண்ணுறோம், இது எல்லாமே யூஸ்ஃபுல் தான். ஸோ லேர்னிங் அவுட்கம்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கும் சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸ்க்கும் ப்ளூ பிரிண்ட் மூலியமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் எல்லா கொஸ்டினும் கேட்டு கொஸ்டின் பேப்பரே முடிச்சிட முடியாது. எல்லா யூனிட்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கொடுக்கணும். அதுதான் பிஎட் கொஸ்டின் பேப்பர் ஒரு எக்ஸாம்பிள். 10 மார்க் பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்லேருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 1 2 3 4 5வும் எதுலேருந்து கேட்டிருப்பாங்க, ஒரு யூனிட்டில். அதுவும் சாய்ஸில் கேட்பாங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரே கொஸ்டின்ஸை கேட்பாங்க இல்லையா, ஏபின்னு 2 கொஸ்டின் வரும். என்ஷூர் ஈச் டெஸ்ட் ஐட்டம் டெஸ்ட் லேர்னிங் அவுட்கம். ஸோ லேர்னிங் அவுட்கம்மை அது டெஸ்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். என்ஷூர் ஈச் ஐட்டம் இஸ் இண்டிபெண்ட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஓவர்லாப்பிங். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ரைட்டிங் த டெஸ்ட் ஐட்டம்ஸ் அண்ட் அசம்பிளிங் த கொஸ்டின் பேப்பர்ஸ். டெஸ்ட் ஐட்டம்ஸ் எழுதி கொஸ்டின் பேப்பரை எப்படி அசம்பிள் பண்ணுறது. ஆஃப்டர் ரைட்டிங் த டெஸ்ட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஆர் யூனிட்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் கண்டென்ட் ஆஸ் பர் ப்ளூ பிரிண்ட் படி நம்ம எல்லா சப்ஜெக்ட் கண்டென்ட்டோ இல்லை டாபிக்ஸோ யூனிட்ஸோ நம்ம எழுதி முடிச்சிட்டோன்னா ஈச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் டு பி குரூப்டு செப்பரேட்லி. எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், குரூப் பண்ணிடணும். மேட்ச் த ஃபாலோயிங்காக ஒரு குரூப்பு, இதுவாக ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். while assembling the test items and giving a final shape to the question பேப்பருக்கு ஃபைனல் ஷேப் நீங்கள் கொடுத்தணும். அடுத்தது ஸ்கோரிங் கீ அண்ட் மார்க்கிங் ஸ்கீம். இது ஒரு டாபிக். ஸ்கோரிங் கீனா என்ன,
எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறாங்க, மார்க்கிங் ஸ்கீம் என்ன, ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஃபஸ்ட் யூனிட்லேருந்து எம்சிக்யூ ஒன்று, செகண்ட் யூனிட்லேருந்து ஒரு எம்சிக்யூ, இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர், அடுத்தது எஸ்ஏ டைப்னு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அடுத்தது மார்க்ஸ் போடணும் இல்லையா ஒரு கொஸ்டினுக்கும். ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ கொஸ்டின் பேப்பர் தி இமீடியட் டாஸ்க் டு ஃபாலோ இஸ் டெவலப்பிங் த ஸ்கோர் கீ. அதுக்கு மார்க்கை நீங்கள் போடணும். மார்க்கிங் ஸ்கீம் தட் ப்ரொவைட் கைட்லைன்ஸ் ஃபார் அவார்டிங் மார்க்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் ஃபார் டெஸ்ட் ஐட்டம்ஸ் இன் கொஸ்டின் பேப்பர். ஸோ எவ்வளோ மார்க்ஸு நம்ம கொஸ்டின் பேப்பரில் எப்படி போடுவோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கோரிங் கீ அப்படிங்கிறது த லிஸ்ட் கண்டெய்னிங் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த பெஸ்ட் objective type test items of the question paper is known as scoring key. So objective type questionsக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் மார்க் போடுறதுக்கு பேர் ஸ்கோரிங் கீயாக. ஸ்டூடெண்ட் ஆன்சர்ஸ் கம்பேர்ட் வித் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆன்சர் கீயை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீயை வச்சு ஸ்டூடெண்ட்டே என்ன பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஜேஇஓ, நீட்டோ, நெட்டோ நீங்கள் ஆன்சர் கீயை வந்து ஏற்கனவே நமக்கு கொடுத்துருவாங்க. நம்மளோட பேப்பரை வேல்யூவேட் பண்ணால் நமக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, கரெக்ட் ஆன்சர் 1ன்னா ஏ, மார்க்ஸ் டு பி அவார்டட் எத்தனை மார்க்கு, 1 மார்க். இப்போ 2 டேஷ் இருந்துச்சுன்னா 2 மார்க் போட்டிருப்போம். இங்கே சி அப்படிங்கிறது எம்சிக்யூவில் 1 மார்க்கு, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸுக்கு ஒரு மார்க்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 மார்க் கொஸ்டினுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறது கொஸ்டின் பேப்பரில், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கோரிங் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கிங் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா is to be prepared and provided to the scores of the answer scripts. ஓகே, ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸோடு சேர்த்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை கொடுக்கணும். அதாவது எப்படி மார்க்ஸை அலோகேட் பண்ணணும். ஷார்ட் ஆன்சர் டைப்புனா எஸ்ஏ டைப்பு இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் எப்படி பேப்பர் திருத்துனா மார்க் வந்து கரெக்டாக நீங்கள் போடுவீங்க. இன் அடிஷன் லாங்குவேஜ் டெஸ்ட் பேப்பர்ஸ் த மார்க்கிங் ஸ்கீம் வில் இண்டிகேட் ஹவு மெனி மார்க்ஸ் ஆர் டு பி டிடக்டட் ஃபார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து பிடிப்பீங்க, மார்க்கை வந்து குறைப்பீங்க. ஓகே, ஒரு சைன் ஒரு ஸ்டூடெண்ட் போடலைன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ மார்க்கு நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கா, அப்போ எத்தனை கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தால் எவ்வளோ மார்க்கு. 4 கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாம் வந்து 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு இதுக்கும் கால் மார்க் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ் வந்து டிசைட் பண்ணி நம்ம வந்து முடிவெடுக்கணும். அப்போ அதை வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் மார்க்கிங் ஸ்கீம்னு பேர். சயின்ஸ் டெஸ்ட் பேப்பரில் என்ன பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் மார்க்கை வந்து டிடெக்ட் பண்ணலான்னா, யூனிட் எழுதாமல் இருந்தாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளோ மார்க்கு, ஒரு இதுக்கு 1/4 மார்க்கு குறைச்சா அப்போ 4 யூனிட் அவங்க போடாமல் இருந்தால் 1 மார்க்கு குறைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், பிரித்து வச்சுக்கணும். ஓகே, அது வந்து மீட்டராக இருக்கலாம், கிலோகிராம்ஸாக இருக்கலாம், என்ன யூனிட்டோ அந்த யூனிட்டை போடாமல் இருந்தப்போ அந்த மாதிரி நம்ம மார்க்ஸை வந்து டிடெக்ட் பண்ணலாம். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸ் வந்து பண்ணாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை இம்ப்ரூவைஸும் பண்ணலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் டெஸ்ட் நம்பர் என்ன, இப்போ டெஸ்ட் நம்பர் 8 வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் இருக்குது. அதில் 2 ரெஸ்பான்சஸ் வந்து தட் ஆர் எக்ஸ்பெக்டட். ஓகே, 2 ஆன்சர் வேணும். மார்க்கிங் ஸ்கீமில் 1 மார்க் இஸ் டு பி கிவன் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர். இதுக்கு 1 மார்க்கு இதுக்கு 1 மார்க்குன்னு நம்ம கொடுத்து பண்ணணும். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு ஆப்ஷனுக்கு 2 மார்க்கு, செகண்ட் இதுக்கு 1 மார்க்கு அப்படி பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி பிரிக்கணுமோ அதை கரெக்டாக பிரிக்கணும். ஆன்சர் ஷார்ட் ஆன்சருக்கு டைப்பில் ஆன்சர் விச் ஃபுல் இந்த பேராகிராஃப் ஆர் ஹாஃப் பேஜ், அதாவது நமக்கு சொல்கிறாங்களே 4 or 5 பேஜஸ் நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி 10 மார்க்கில், அது மாதிரி அவங்களும் அந்த மாதிரி ஃபுல் மார்க்ஸ் கேன் பி கிவன் பாயிண்ட்ஸ். எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுனா ஃபுல் மார்க் கொடுக்கலாம், 4 இல்லைன்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா 5 மார்க்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. அவுட் ஆஃப் 5 பாயிண்ட்ஸ் இஃப் 3 ஆர் ஸ்டேட்டட் கரெக்ட்லி, 3 குறைச்சாங்க, 3 பாயிண்ட் மட்டும் தான் எழுதியிருக்காங்கன்னா 5 பாயிண்ட் எழுதணும், இல்லைன்னா 4 பாயிண்ட் எழுதணும். ஆனால் அவங்க 3 பாயிண்ட் தான் எழுதியிருக்காங்கன்னா எத்தனை மார்க்ஸ் தான் கொடுக்கணும், 3 மார்க்ஸ் தான் கொடுக்கணும். 1 பாயிண்ட் எழுதியிருந்தாங்கன்னா
1 மார்க் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கிங்ஸ் கீயை வந்து நம்ம இப்படி தான் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Expected answers will be in 2 or 3 pages. Okay, if all the points are correct, எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி 2 to 3 pages இருக்கணும் உங்களோட ஆன்சர்ஸு. ஒரு ஹாஃப் பேஜில் அவங்க ஆன்சர்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ஆன்சர்ஸ் வந்து ஹேஸ் 8 points அவுட் ஆஃப் விச் ஒன்லி 4 to 6 points கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் 8 points எழுதணும் அப்படின்னா 5 இல்லைன்னு 7 மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 4 points தான் எழுதியிருக்காங்கன்னா 3 மார்க்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா 8க்கு 4 points தான் எழுதியிருக்காங்க. Evaluation of answer scripts using scoring key and marking scheme ensures to a large extent objectivity and transparency in the scoring. ஸோ இது மாதிரி நம்ம மார்க் போடும்போது நமக்கு என்ன இருக்குது, டிரான்ஸ்பெரன்சி இருக்குது. ஸோ டிரான்ஸ்பெரன்சி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும் மார்க்ஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ டயக்னோஸ்டிக் டெஸ்ட். சரி, டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? நம்ம வந்து குழந்தைய பார்த்துட்டோம், அந்த குழந்தைக்கு வந்து அவங்களோட இதில் வந்து பின்தங்கி இருக்காங்க அவங்களுடைய சப்ஜெக்டில். அப்போ அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லைனா வந்து ரொம்ப லோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, 0, 1 இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்ட்ரகிள் டு லேர்ன் த சப்ஜெக்ட் கண்டென்ட். இந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற குழந்தைங்கள ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு. எதில் மூலியமாக நம்ம பார்ப்போம், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டோடைய மார்க் மூலியமாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், குவார்ட்டர்லியோ ஹாஃபலியோ. அந்த ஹாஃபலி எக்ஸாமில் அந்த குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சு, அந்த குழந்தைக்கு வைக்கிறதுக்கு டெஸ்ட்டு பேர் தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஆஃப்டர் அரேஞ்சிங் த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் மார்க்ஸ் of students in descending order, bottom 10% of students could be identified as backward in learning. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் தான் வந்து ஸ்டடீஸில் லோ மார்க்ஸ் வாங்கினவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேக்வேர்ட் இன் லேர்னிங் சொல்கிறாங்க. இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளான் பண்ணணும், ரைட்டிங் த டெஸ்ட் ஐட்டம்ஸ், அசெம்பிளிங் த டெஸ்ட் ஐட்டம்ஸ் டு ஃபார்ம் தி கொஸ்டின் பேப்பர், ப்ரொவைடிங் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஆன்சரிங் த டெஸ்ட், மாதிரி ஸ்கோரிங் கீ, மார்க்கிங் ஸ்கீம். இதே தான் ப்ளூ பிரிண்டில் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் நம்ம திருப்பி பண்ண போகிறோம். டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை நீங்கள் பிளான் பண்ணணும். by undertaking question wise analysis of students marks in an achievement test. achievement testல நம்ம அவங்க எடுத்த மார்க்கை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், question wise analysis பண்ணி அவங்கள எழுத வைக்கணும். டீச்சர் கேன் ஐடென்டிஃபை த கொஸ்டின்ஸ் விச் மோர் தென் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட் இல்லை, மோர் தென் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டீச்சர் என்ன பண்ணணும், கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ணி அந்த ஏரியாவில் என்ன லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இந்த 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துச்சுன்றதை தெரிஞ்சு அவங்க அந்த கண்டென்ட் ஏரியாவை டிவைட் பண்ணலாம் இன்ட்டு ஸ்மால் லேர்னிங் பாயிண்ட்ஸாக. ஓகே, சின்னதாக கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கலாம். நோ லேர்னிங் பாயிண்ட் ஷுட் பி இக்னோர்ட் அஸ் இன்சிக்னிஃபிகண்ட். ஒரு லேர்னிங் பாயிண்ட், எந்த லேர்னிங் பாயிண்ட்டையும் நம்ம இன்சிக்னிஃபிகண்ட்டாக விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. த லேர்னிங் பாயிண்ட் தட்ஸ் ஃபவுண்ட் to be arranged sequentially in a logical order. லாஜிக்கலான ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதாவது எக்ஸாம்பிள், லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், நோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோவர் டிவிஷன்ஸ் பாயிண்ட்ஸ் in both the thermometric scales, the reading of origin in the 2 kinds of thermometric scales, formula for converting C degree, F degree in the Fahrenheit அந்த மாதிரி 9/5 C degree plus 32 இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டெஸ்ட் ஐட்டம்ஸ் எழுதும் போது என்ன பண்ணணும்னா, டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் வெரி ஷார்ட் ஆன்சர் டைப், இல்லைன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸாக இருக்கலாம். கொஸ்டின் ஷுட் பி ஸ்டேட்டட் இன் ஷார்ட் சென்டென்சஸ், அதாவது சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும். காம்ப்ளிகேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு புரியாத மாதிரி ட்ரிக்கியாக கேட்குறேன் அப்படின்லாம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்காக புரியல, அவங்களுக்கு போய் நீங்கள் இப்படிலாம் எழுதுனீங்கன்னா
அது புரியாது. bringing out the learning points clearly. ஸோ என்ன அவங்க லேர்ன் பண்ணாங்களோ அதை கிளியராக நம்ம கொடுக்கணும். சிம்பிள் வேர்ட்ஸில் நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கணும். கொஸ்டின் ஷுட் டேக் த லேர்னர் கிராஜுவலி ஃப்ரம் த known to unknown. எதில் தெரிஞ்சிச்சோ அந்த தெரிகிறதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் அவங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் அன்னோன்னு வந்து நம்ம லேர்னிங் பாயிண்ட்ஸை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க, கற்றுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது அசம்பிளிங் த டெஸ்ட் ஐட்டம்ஸ் டு ஃபார்ம் த கொஸ்டின் பேப்பர். லாஜிக்கல் சீக்வன்ஸில் இல்லை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஷுட் பி மென்ஷன் கிளியர்லி. இது எல்லாமே அசம்பிள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது அரேஞ்ச் பண்ணுறது தான் அசம்பிள்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், கிளியர் கட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் ஷுட் பி மென்ஷன் ப்ரீஃப்லி ப்ரிசைஸ்லி. ப்ரீஃபாகவும் ப்ரிசைஸாகவும் இருக்கணும். ஓகே, நோ டைம் லிமிட் கொடுக்காதீங்க, அவங்கள லிபரலாக விடுங்க, அவங்க எழுதட்டும், அவங்களுக்கு டைம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஆன்சர் இந்த ஃபுல் கொஸ்டின் பேப்பர் இட் செல்ஃப். கொஸ்டின் பேப்பர்லேயே நீங்கள் ஆன்சர் எழுத விடுங்க. நோ டீட்டெயில்டு ஆன்சர் இஸ் நெசசரி. ரைட் நேம் ஆன் கொஸ்டின் பேப்பர். பேப்பரில் பேர் எழுத சொல்கிறாங்க. மாடல் டயக்னாஸ்டிக் கொஸ்டின் பேப்பர் இங்கே ஈஸியாக கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, கொஸ்டின்ஸ் வந்து ட்ரா த டயக்ராம் ஆஃப் சென்டிகிரேட். சென்டிகிரேடோட டயக்ராமை வர அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடுவாங்க. வாட் இஸ் த லோவர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் இந்த சென்டிகிரேட் ஸ்கேலில் எது அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 மார்க்ஸாக. அடுத்தது வாட் இஸ் த அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இந்த ஸ்கேல். உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கொஸ்டின் கூட எழுதிக்கலாம். அப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு 7-8 கொஸ்டின் எழுதி அதுக்கு மார்க்கை காமிச்சிங்கன்னா அது டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு சிம்பிளான கொஸ்டின்ஸ் கொடுத்து அந்த குழந்தைங்கள எழுத வைக்கிறதுக்கு. diagnosing the nature of learning difficulties and taking up remedial measures. ஓகே, இன்னமும் ஃபெயில் ஆகிறாங்க, இன்னமும் மார்க் வாங்கலை, அப்போ அவங்களோட லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, எதில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிப்பேர் டயக்னாஸ்டிக் டேபிள். ஒரு டயக்னாஸ்டிக் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இஃப் அ ஸ்டூடெண்ட் கெட்ஸ் half or more of the total marks of a question, then it should be recorded as with tick. And if he gets less than half of the total marks of the question பேப்பரில் பாதிக்கு மேலே கரெக்டாக இல்லை பாதி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா நாட் ஓகேன்னு போடுங்க, ராங் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஒரு 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்க்கு, அதில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அந்த 8 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பரை எல்லா ஸ்டூடெண்ட்டும், ஏ ஸ்டூடெண்ட், பி ஸ்டூடெண்ட், சி ஸ்டூடெண்ட், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கரெக்ட் வாங்கியிருக்காங்க. இதுலேயும் எல்லாருமே கரெக்ட் வாங்கிட்டாங்க. தேர்டு கொஸ்டினில் எத்தனை பேர் கரெக்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ராங். ஒருத்தர் மட்டும் ரைட்டாக, அதனால் 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு இது மட்டும் நீங்கள் ரைட் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸாக, அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு அதில் தப்பு. இந்த இதில் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ தேர்டு கொஸ்டின் யாருக்குமே புரியல. 50% ஆஃப் த பீப்புளுக்கு அது புரியல. அப்போ எல்லாருமே தப்பாக எழுதியிருக்காங்க. இதை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறாங்கன்னா, those who have answered incorrectly வந்து all the above இருக்காங்க அப்படின்னா, on examining further we can understand the students do not follow Bournemouth's law-வை அவங்க பின்பற்றலை. அதனால் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன்றதை கரெக்டாக யாரும் ஃபாலோ பண்ணல. அப்போ அந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணணும், ரெமடியல் மெஷர்ஸ் எடுக்கணும். அந்த மெத்தடை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். As per the nature, causes of learning difficulties experienced by students, it can be ரிவிஷனாக இருக்கலாம், இல்லை திரும்பவும் டீச் பண்ணலாம், ரீடீச்சிங் கொடுக்கலாம். அதே மாதிரி ட்ரில் கொடுக்கலாம். திரும்ப ட்ரில்லுன்னா என்னது, திரும்ப செய்ய சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் எல்லாம் இருந்தீங்கன்னா. ஸோ ட்ரில் கொடுக்கலாம், இல்லைனா ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டீச்சர் கேன் இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் த்ரூ மெஷர்ஸ் லைக் அடாப்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் த கிளாஸ் ரூம். ஸோ டீச்சரும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன் ஆர் எக்ஸாம்பிள் த டீச்சர் கேன் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஹவு டு யூஸ் அ போர்ட்மாஸ் ரூல். நம்ம எக்ஸாம்பிளில் இதை எப்படி நம்ம கொடுக்கலாம்னா, போர்ட்மாஸ் ரூலை இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட அடிக்குவேட் ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ், திரும்ப ப்ராக்டிஸ் கொடுத்து ட்ரில் கொடுத்து கற்றுக்க வைக்கலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டீச்சராக நீங்கள் எப்படி வந்து அதை
நீங்கள் ரெமடியல் டீச்சிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதான். இதுக்கு ஸ்கோரிங் அண்டு மார்க்கிங் ஸ்கீம் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு எப்படி கொடுப்பீங்க? ஃபெயில் ஆன சில்ட்ரன் இல்லை மார்க் கம்மியாக வாங்கின குழந்தைங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம் எப்படி பண்ணுறது? ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் அண்ட் க்ளூஸ் கொடுத்துட்டு மெத்தட்ஸ் ஆஃப் அவார்டிங் மார்க்ஸ். ஸோ எப்படி ட்ரா த டயக்ராம்ஸ்ன்னு கொடுத்தோமா, சென்டிகிரேட்டருக்கு பல்பு பாட்டை மட்டும் வரைஞ்சிருந்தால் அதுக்கு 1 மார்க், பாடி பாட்டை வரைஞ்சால் அதுக்கு 1 மார்க், டோட்டலாக 2 மார்க்ஸ். லேபிளிங் இதெல்லாமே 1 மார்க் தானே நமக்கு ஸ்கோரிங் கீனா. லேபிளிங் லோவர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட், அது அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட். லோவர் எது எவ்வளோ டிகிரி, அடுத்தது ஹையர் எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டாங்க கரெக்டாக அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ உங்கள் சப்ஜெக்ட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட பிரிக்கலாம். ஸோ 0 டிகிரின்னு சொன்னால் நியூமரிக்கல் வேல்யூ, அதுக்கு 1 பாயிண்ட். மென்ஷனிங் த யூனிட் 0 டிகிரி இஸ் சென்டிகிரேட், அந்த யூனிட்டோட கொடுத்தா அதுக்கு 1 மார்க்காம். ஸோ 100 டிகிரி சென்டிகிரேட்னால் அதுக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எழுதிக்கலாம். ஓகே, இதோட கொஸ்டின் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் வைஸ் அனாலிசிஸ், ஐட்டம் அனாலிசிஸ். கொஸ்டின் வைஸ் அனாலிசிஸும் இருக்குது, ஐட்டம் வைஸ் அனாலிசிஸும் இருக்குது. அதாவது கொஸ்டின் வைஸ்னால் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. ஐட்டம் வைஸ்னால் ஒரு செட் ஆஃப் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸோ இது மாதிரி. குவாலிட்டி ஆஃப் டெஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெஸ்ட் ஐட்டம்ஸ் கண்டெய்ன்ட் இன் இட். ஓகே, டெஸ்ட் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐட்டம் அனாலிசிஸ்ன்றது இஸ் கன்சர்ன் வித் த ப்ராப்ளம் ஆஃப் ஐடென்டிஃபைங் த பெஸ்ட் ஐட்டம்ஸ் தட் ஆர் டு பி கன்க்ளூடட் இன் த ஃபைனல் ஃபார்ம் ஆஃப் த டெஸ்ட். த டெஸ்ட் வில் ஹாவ் சர்டன் ஸ்பெசிஃபைட் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் வேலிடிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. டெஸ்ட் ஐட்டம் அனாலிசிஸ்ன்றது எதை பொறுத்து இருக்குன்னா வேலிடான இன்ஃபர்மேஷன், வேலிடான டெஸ்ட்டாக, ரிலையபிளான டெஸ்ட்டாக, இதில் இருக்க அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கிறது தான் இந்த ஐட்டம் அனாலிசிஸ்ன்றாங்க. இண்டிசஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி லெவல், டிஃபிகல்ட்டி லெவலோடைய இண்டிசஸ் என்ன? டிஸ்கிரிமினேட்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ். பேஸ்ட் ஆன் த டோட்டல் மார்க்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ஆர்டர் ஃப்ரம் ஹை டு லோ, டிசெண்டிங் ஆர்டர். இப்போ டாப் 27% ஹை அச்சீவிங் குரூப்பாக இருக்காங்க, பாட்டம் 27% லோ அச்சீவிங் குரூப்பாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. டிஃபிகல்ட்டி லெவல் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்காங்கன்னு. ஓகே, ஒன்று டாப்பாக ஹை, நல்லா பண்ண குழந்தைங்க, நல்லா பண்ணாத குழந்தைங்க, ரெண்டுமே 27% இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த டெஸ்ட் ஐட்டம் அது ஈக்குவல்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் போத் த குரூப்ஸ். 27% எடுத்த குரூப்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு who have answered the test items correctly. Total number of students in both the groups divided by total number. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, less than 50 difficulty items, more than 50 easy items. 50% வந்து டிவைடிங் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இதில் பாதி அதில் பாதி, ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே இருக்காங்க. டிஸ்கிரிமினேட்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ டெஸ்ட் ஐட்டம் ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி டு டெஸ்ட் டிஸ்கிரிமினேட்டிவ் ஹை அச்சீவர் ஃப்ரம் அ லோ அச்சீவர். ஹை அச்சீவர்லேருந்து லோ அச்சீவர் கண்டுபிடிக்கணும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாவே போதும். ஹை மைனஸ் லோ, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதை தான் இவ்வளோ சென்டென்ஸாக வர மாதிரி இருக்குது. ஸோ among 50 students participated in a pilot study, 9 of the high achieving group and 5 of the low achieving group have answered correctly for a particular test item. In that case எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஹை அச்சீவிங் 27 by எத்தனை பர்சன்டேஜ் சொன்னோம், 27%. ஸோ 27 divided by 100 into எவ்வளோ நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50. ஸோ அந்த கண்டுபிடிச்சா 13.5 வருதாங்களாம். சிமிலர்லி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை, லோ அச்சீவிங் குரூப்பில் 14ன்னு சொல்கிறாங்க. ஸோ 9 minus 5 divided by 14. ஹையர் அச்சீவர் எவ்வளோ, 9. லோவர் அச்சீவர் எவ்வளோ, 5. ஸோ அது டிவைடட் பை 9 + 5 எவ்வளோ, 14. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, which is 4 divided by 14, which is 0.285. இது வந்து 0.29 சொல்கிறாங்க. டிஃபிகல்ட்டி லெவலில் வந்து 9 + 5 divided by 14 + 14, which is 50% வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த above மெத்தட் கேல்குலேஷன் இஸ் ஃபார் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கு இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்க்கும் அதே மாதிரி தான்.
டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் ஃப்ரம் அ டெஸ்ட் ஐட்டம். எஸ்ஏ டைப்பில் எவ்வளோ மார்க்ஸ் அப்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மார்க்ஸை போட்டு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸை போட்டு, நம்பர் ஆஃப் டெஸ்ட் அட்டெண்டட் இதை போட்டு, இதை எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கு டிவைடட் பை மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அதை வச்சு கண்டுபிடிக்கணுமா. அடுத்தது ஃபைனல் ஃபார்ம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, generally 50% of the test items selected for a question paper should be average difficulty-யாக இருக்கும். அதாவது 20% டிஃபிகல்ட்டாக இருப்பாங்க, ரிமைனிங் 5% வெரி டிஃபிகல்ட். ஒரு அடுத்தது வெரி டிஃபிகல்ட் வந்து 5%, அடுத்தது ஈஸி வந்து 25%. ஸோ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 0.4லேருந்து அபவ் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்களாம், அதாவது டிஃபிகல்ட்டி லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் டிஃபிகல்ட்டி, இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் 0.4லேருந்து 0.6 இருந்துச்சுன்னா ஆவரேஜாக பண்ணியிருக்காங்களாம். இதில் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். 0.4 to 0.3 வந்து குட்டு, 0.2 to 0.3 பிட்வீன் வந்து ஆவரேஜ் ஐட்டம், அடுத்தது ரெக்வயர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் லெஸ் தென் 0.1 வந்து ஐட்டம் டு பி ட்ராப்டு ஃபார் கண்டம், ஓகே, பனிஷ்மெண்ட்டுக்கு. அடுத்தது வந்து என்னது 0.4 ஆவரேஜ் டிஃபிகல்ட்டி, அடுத்தது இது டிஸ்கிரிமினேட்டிங் பவர், இது டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இது மாதிரி நம்ம பிரித்து எழுதி டேப்லெட் காலம் போட்டுக்கணும். அடுத்த கொஸ்டின், அடுத்த டாபிக் என்னென்னா, ஒரு குட் டெஸ்ட் அப்படின்னா அதுக்குரிய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு. குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டெஸ்ட். குவாலிட்டிஸ் ஆஸ் மென்ஷன் ஆஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் டெஸ்ட் ஆர், அது வேலிடாக இருக்கணும், உங்களோட டெஸ்ட்டு வேலிடாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், அப்ஜெக்டிவ்லி, ப்ராக்டிகபிலிட்டி, அடுத்தது காம்ப்ரிஹென்சிவ்னஸ், கிளாரிட்டி, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு குட் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். வேலிடிட்டி அப்படின்னா என்ன? ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இன் சயின்ஸ் ஷுட் மெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இன் சயின்ஸ் ஒன்லி. There is no place for testing language skill in that. Similarly, a test of intelligence validated with rural students cannot know the intelligence of urban population and vice versa. ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுனா அந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டில் வைக்கிறாங்க, சயின்ஸ் சப்ஜெக்டில் வைக்கிறாங்கன்னா அந்த சயின்ஸ் சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா. அங்கே வந்து எதுக்கு பிளேஸ் இருக்காது, லாங்குவேஜை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, லாங்குவேஜோட ஸ்கில் என்னன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே பிளேஸ் இருக்காது இல்லையா. ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட்னால் சயின்ஸை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு தெரியுதா, புரியுதா அப்படிங்கிறது தான். சிமிலர்லி a test of intelligence validated, அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதில் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அர்பன் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இல்லை, ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து cannot know the intelligence of urban population. அர்பன் பாப்புலேஷனை பற்றி ரூரல் ஸ்டூடெண்ட்டு கேட்டால் தெரியாது, அண்ட் வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அர்பன் பாப்புலேஷனை பற்றி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கேட்டால் அது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Reliability is the consistency of scores obtained by the same person when retested with the same identical test. A reliable test, what they measure, yield comparable scores upon repeated administration. திரும்பி ஒரு நம்ம டெஸ்ட் வைக்கும் போது அந்த ஒரே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஃபஸ்ட் டேர்மில் 90%, செகண்ட் டேர்மில் 90%. ஸோ அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக போயிருக்கோம் அவங்களோட ஸ்கோர், அவங்களோட கம்பேரிசன் என்ன, ஃபஸ்ட் டேர்மில் எப்படி பண்ணாங்க, செகண்ட் டேர்மில் எப்படி, அப்போ அது ரிலையபிளாக இருக்குது. thus reliability of a test is related to its ability to accurately measure whatever it claims to measure. ஸோ அக்யூரேட்டாக இதை மெஷர் பண்ணி நமக்கு கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லிடும். அப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கும்போது the scores obtained by an individual, ஒரு குழந்தை வந்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னா அது ஐடென்டிக்கல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ ஹேப்பன்ஸ் டு பி த எக்ஸாமினர். யார் எக்ஸாமினராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அந்த குழந்தை வந்து மார்க் வாங்கும். ப்ராக்டிகபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த மேட்டர் கன்சர்னிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டெஸ்ட். ப்ராக்டிகபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டெஸ்ட், ஈஸிலி அட்மினிஸ்ட்ரேட் அட் அ ஷார்ட் டைம் with less expenses and also easy to interpret the updated test scores. ஸோ இது வந்து ப்ராக்டிகபிலிட்டி அப்படிங்கும்போது அது ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஷார்ட் டைமில் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம எக்ஸ்பென்ஸும் அவ்வளோக்கோ ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை,
அது மாதிரி ஈஸியாக இன்டர்ப்ரெட் பண்ணிடலாம். அந்த அப்டைன் மார்க்ஸ் எவ்வளோ, எதுக்காக அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரிஹென்சிவ்னஸ் அப்படின்னா அந்த டெஸ்ட் ஷுட் கவர் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வாட் ஆர் டு பி டெஸ்டட். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நம்ம வந்து ஒரு குழந்தைய டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது டெஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு இன்லைனாக இருக்கா அப்படின்றது, அதாவது நாலேஜ் இருக்கா, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அப்ளிகேஷன் இருக்கா, இன்னும் அதர் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான். கிளாரிட்டி முதல்ல வேணும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ப்ரீஃபாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். ஷுட் ஆன்சர் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது ட்ரா த cross sectional view of the human heart and name the parts. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அது கிளியராகவும் இருக்குது, அதில் வந்து கன்ஃபியூஷன் வராது, அது மாதிரி சிம்பிளாகவும் இருக்குது. ட்ரா த cross sectional view of the human heart and label the parts. A good test not necessarily all the qualities, but it is more important to have 3 என்னென்ன வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நான் 100 கொஸ்டின் கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து மேட்ராக இருக்கக்கூடாது. அந்த 100 கொஸ்டின் எவ்வளோ வேலிடாக இருக்குது, ரிலையபிளாக இருக்குது, அப்ஜெக்டிவிட்டியாக இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ அது ஒரு குட் டெஸ்ட்டுன்னு அர்த்தம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் ஃபேர்னஸ் இன் அசஸ்மெண்ட். பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வர வர என்ன பண்ணுறாங்க, பேப்பரை வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா கூட போடுறது, குறைச்சி போடுறது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அசஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், ஃபேராக இருக்கணும். ஓகே, மீனிங் அ ஃபேர் அசஸ்மெண்ட் இஸ் ஒன் இன் விச் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லா குழந்தைங்களுக்கும் ஈக்குவலாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு தகுந்த ஃபேரான மார்க்கை நீங்கள் போடணும். வித்தவுட் எனி பார்ஷாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் எதாக இருந்தாலும். டெமான்ஸ்ட்ரேட் வாட் தே நோ இப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, லாம் 1995 சொல்லியிருக்கார். ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் டு மேக் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் ஃபேர். என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் அப்போ எடுக்கலாம், ஃபேராக ஒரு எவாலுவேஷன் பண்ணணும், ஃபேராக மார்க்ஸ் போடணும் அப்படின்னா 7 ஸ்டெப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டு மேக் ஆர் அசஸ்மெண்ட் மெத்தட் ஆஸ் ஃபேர் அஸ் பாசிபிள். அப்போ எவ்வளோ தூரம் நம்மளால் ஃபேராக மார்க்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கொடுக்கலாம். ஹேவிங் கிளியர்லி ஸ்டேட்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ். லேர்னிங் அவுட்கம்ஸ் இது தான். நீ ஸ்டெப்பு போட்டினா ஸ்டெப் மார்க் கொடுப்பேன், ஸ்டெப்ஸு இல்லைன்னா ஸ்டெப் மார்க்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம வந்து சொல்லிடணும். ஓகே, லேர்னிங் அவுட்கம் இப்படி இருக்கணும். வாட் ஆர் டாட் to students alone should find